வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகக சகக சமகசா. டாடி, ராதா அங்கிள். அப்பா நம்ம கிளம்பலாம். என்ன பிரபா, இப்போதானே நம்ம ஆர்டர் கொடுத்தோம். ஆர்டர் பே பண்ணிடுறேன், பரவாயில்ல. போகலாம் வாங்க. பசங்க ஆசையாக ஆர்டர் பண்ணது, சாப்பிட்டுட்டு போகலாமே. வேறு ரெஸ்டாரண்ட் போய்க்கலாம், இங்கே வேண்டாம். இருந்து சாப்பிட்டுட்டு போயிடலாமா பிரபா? இல்லை, முடியாது. என்னால் இங்கே சாப்பிட முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. என்ன சாப்பிட்றீங்க? இங்க கட்லட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே கட்லட் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஆர்டர் ப்ளீஸ். 2 கட்லட். வேற என்ன வேணும் மேடம்? முதல்ல இதை கொண்டு வாங்க, அப்புறமா சொல்றேன். ஓகே. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சொன்னா கேக். அச்சச்சோ. அச்சச்சோ. ஹே, I'm sorry. I'm very sorry. இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் சார். அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். இருங்க, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க, என்னாச்சு? ஏன் எமோஷனல் ஆயிட்டீங்க? I'm sorry. ஸ்ருதி இதே மாதிரி தான் கொலைச்சிச்சு. அவன் மேல சாசை கொட்டி வாஷ் பண்ண போனப்போ விஷயத்தை கலந்துட்டேன். இன்னைக்கு அதே இடம், அதே கட்லட், உங்க மேல சாஸ். அதான் நீங்க வாஷ் பண்ண போறேன்னு சொன்ன உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன். எவ்வளவு கொடூரமா அவளை கொலை பண்ணிருக்க. என்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு எல்லாமே மறுபடியும் அதே மாதிரி நடக்கிறப்போ ஒரு மாதிரி சார் டென்ஷன் ஆயிட்டு. அக்கா, ராதாகிருஷ்ணன் உனக்கு தெரியும்ல? வணக்கங்க சார்,
வாங்க நம்ம மேல போவோம். வாங்க. உள்ள வாங்க. இந்த ரூம்ல தான் தங்க போறீங்க. நான் இங்கே தங்குறதுனால ஏன் தயங்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. இல்லை, வெயிட்டில் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நாளை காலையில வந்து பார்க்குறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். சரளா, என்னக்கா? நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு நீ. அக்கா, நான் ஒரு குடும்பத்து பொண்ணு தான், அதை மறக்கல. ஆனா சராசரியா மத்த பொண்ணுங்க மாதிரி இருக்க விரும்பல. எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். என்னடி சாதிக்க போற? ஒரு கொலைகாரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே, இதுதான் சாதனையா? நம்ம சம்பந்திக்கு விஷயம் தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏண்டி இப்படி பண்ற? அக்கா, இது என் மனசை பொறுத்த விஷயம். இதுல நான் தெளிவா இருக்கேன். ஊர் தப்பா நினைச்சா நினைக்கட்டும். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். இது என்னுடைய சுதந்திரம். இதுல நீங்க தலையிடாதீங்க. 4 பேர் என்னதான் கேள்வி கேட்பாங்க. இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணுங்கிற முறையில நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த சிரமம் உங்களுக்கு வராது. இந்த செக்ல 50,000 ரூபாய் போட்டிருக்கேன். நான் கையெழுத்து போட்டாச்சு, நீ கையெழுத்து போடு. எதுக்கு இவ்வளவு பணம்? இப்ப என்ன செலவு இருக்கு? ராதா சார் கொடுக்கணும். ராதா சாருக்கா? அவருக்கு எதுக்கு? ராதாவோட பேட்டி மல்லிகை வாரிதழ பப்ளிஷ் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு சன்மானமா இந்த தொகையை கொடுக்கணும். இந்தா கையெழுத்து போடு. குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தாங்க. தேங்க்யூ. நான் இங்கே வந்தது உங்கள் அக்காவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்று நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தி வச்சிங்க. நான் உங்களுக்கு வணக்கம் சொன்னேன். ஆனால் அவங்க முகத்தை திருப்பிட்டாங்க. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க கோவப்பட்டதும் கரெக்டு தான். குடும்பத்தில் சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் திடீர்னு ராத்திரி தங்குறதுன்னா யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. அதுலேயும் நான் ஒரு கொலையாளி, ஜாமீனில் வெளிவந்துருக்க கைதி. அவங்க டென்ஷன் ஆனதுலேயும் நியாயம் இருக்குல்ல? சார், எங்கள் அக்காவும் சமுதாயமும் உங்களை கொலைகாரனா நினைக்கலாம். ஆனால் நான் உங்களை நல்ல மனுஷனாக பார்க்குறேன். நான் இப்போ நல்ல மனுஷன மாதிரி என்ன பிரயோஜனம்? கொலை பண்ணது தானே. நீங்கள் கொலை செஞ்சுருக்கலாம். அது தற்செயலாக எதிர்பாராத ஒரு விபத்து. உங்களுக்குள்ளேயும் ஒரு மனுஷத்தன்மை இருக்கு. அதை தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. எங்கள் அக்கா எப்பவுமே அப்படிதான். நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. எடுத்து சொன்னதுக்கப்புறம் காம் ஆயிட்டாங்க. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. குளிச்சுட்டு ரெடியா அவங்க, நான் டிஃபன் கொண்டு வரேன். அம்மா, அது மேலே சாம்பாரை நிறைய ஊற்று. டேய், அதை ஊற வச்சு சாப்பிட்டு பாரு, பிரமாதமாக இருக்கும். போதும் போதும். சீதா, உனக்கு விஷயம் தெரியுமா? ராதாகிருஷ்ணன் ஜாமீனில் வெளியே வந்துட்டான். அவனை நேற்றுக்கு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியும்.
அவனை ஜாமீனில் எடுத்தது யாரோ ரிலேட்டிவ்னு சொன்னாங்க. சரளான்னு பேரான். என்ன ரிலேஷன் உங்களுக்கு? அண்ணியோட தங்கச்சிங்க. ராதாகிருஷ்ணன் நல்லவன் இல்லை. அவனால் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நிறைய கஷ்டம். அவனை போய் ஜாமீனில் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் அந்த பொண்ணுக்கு சொல்லக்கூடாதா? டேய், எப்படிடா சொல்ல முடியும்? ராதாகிருஷ்ணனை போய் இன்டர்வியூ எடுக்காத அப்படின்னு சீதா அவகிட்ட சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய தகராறு பண்ணலாம் தெரியுமா? அன்னையிலிருந்து சீதா அந்த வீட்டு பக்கம் போறதே இல்லை தெரியுமா? அப்படியா? ஆமா. உங்களுக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. பொறுமையின் சிகரம்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம். என்ன சார், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் ஸ்ருதியோட பேசுனது, பழகினது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நீங்களும் ஸ்ருதியும் பேசின விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். சரி வாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். இவங்க தான் சரளா, மல்லிகை பத்திரிகை நிருபர். வணக்கம். அப்படியா? நீங்கள் தானா? ரொம்ப சந்தோஷம். ஏன் பிறந்தோன்னு ரொம்ப பேர் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க மத்தியில் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு துணிச்சலோட ராதாவோட பேட்டியை கட்டுரையாக போட்டதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பேர் சந்திக்கிறோம். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு கதை இருக்கு. 10 முகத்தை பார்த்தா ஒரு மனுஷனோட மொத்த உருவத்தையும் பார்க்க முடியாதாங்கிறது என்னுடைய ஏக்கம். கூட்டத்தில் ஒரு முகம். இந்த கட்டுரை உருவானது இப்படி தான். ஆனால் இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் என்னன்னா, இவருக்குள்ளே இருக்கிற
உண்மையான ராதாகிருஷ்ணனை என்னால் வெளியே கொண்டு வர முடிஞ்சது. கரெக்டாக சொன்னீங்க. ஆரம்பத்தில் நான் கூட ராதாவை சரியாக புரிஞ்சிக்கல. சரளா, அந்த செக்கை உங்கள் கையிலே கொடுத்துருங்க. நல்ல எண்ணத்தோடும் நிறைஞ்ச மனசோடு நீங்கள் செய்கிற இந்த காரியத்தினால ஸ்ருதியோட ஆத்மா சாந்தி அடைவதோட இந்த குழந்தைங்களோட ஆசையும் நிறைவேறும். குருஜி, இது வெறும் ஆரம்பம்தான். இது மாதிரி நிறைய செக்கை நான் சாகிற வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அந்த கடவுள் தான் மனசு வைக்கணும். நிச்சயம் நடக்கும் ராதாகிருஷ்ணன். நான் வரேன். சரி. சரிங்க. கூட்டத்தில் ஒரு முகம். நம்ம பென்ஸ் ராதாகிருஷ்ணன் சுயசரிதைய இந்த பத்திரிகையில் எழுதிட்டு வர்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லார் பேரையும் எழுதியிருக்கார். என் பேரை எழுதவே இல்லை தெரியுமா? பத்திரிகையில் என் பேர் வரும்னு எனக்கு எவ்வளோ ஆசை. போற போக்கில் கல்யாண பத்திரிகையில் தான் என் பேர் வரும் போல் இருக்கு. நல்லவன் பேரையே அவன் விட்டதில்ல. உன் பேர் என்ன விடவா போறான்? அவன் எழுதுவான். எழுதுவாருங்கிறீங்க? ஆமா. அவர் மட்டும் பத்திரிகையில் என் பேர் எழுதினாரு. என் கையால உங்களுக்கு அல்வா கிண்டி கொடுக்குறேன். டேய், நீ கிண்டுற அல்வா எனக்கு கொடுக்காதரா? அவனுக்கு கொடு, ஏதாவது ஆகட்டும். இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த தருணத்தில் என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமே ஏற்பட்டது. டேய் இருங்க இருங்க. இந்த யுத்தத்தில் டேய் லால், தண்ணி குண்டா. தண்ணி இருக்கட்டும் இருங்க. இந்த யுத்தத்தை கண்டு கழித்துக் கொண்டிருந்த இருங்க சார் வரேன். இந்த போராட்டம் என்னது? காக்கா ராதாகிருஷ்ணன், பென்ஸ் ராதா காக்கா கிருஷ்ணன். ஐயோ, சுயசரிதை எழுதுறாரு, அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க படிக்கிறீங்க, அப்பா ரொம்ப சுவாரஸ்யமா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இல்லப்பா, நான் ஒன்றும் கேட்கல. நான் வந்து நான் லைன் கட்டிங். இல்ல இல்ல, அவர் தான் கேட்டாரு, அதனால தான் நான் படிக்கல. இல்லப்பா, நான் கேட்கல. சும்மா இருங்கய்யா. மகாத்மா காந்தியோட சுயசரிதத்தை படிக்கலாம். கோட்சேயோட சுயசரிதம் நம்ம வீட்டில் வேண்டாம். நீங்க இல்ல, யாருமே இந்த பேட்டியை படிக்க முடியாது. அப்படி பண்றேன். உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்றது, கண்ணத்தெல்லாம் படிக்காதன்னு. டேய், அதை அள்ளி வெளியே விடு. மறுபடியும் அதுக்கு சண்டை போட போறான். As per our commitment, we will execute the order before the end of this month. And குட் மார்னிங் சார். ஹலோ, வாங்க 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 லாயர் சார், உட்காருங்க. தேங்க்யூ. நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். அப்புறம் ஸ்டே ஆர்டர். so fast. ஆமாம் சார், அடுத்த வாரத்துலேருந்து மல்லிகை பத்திரிகையில் ராதாகிருஷ்ணன் பேட்டி வராது. இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் திறமை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கீங்க. நோ நோ, அந்த மாதிரி இல்லை. இந்த மல்லிகை வாரத ஆளுங்க ரொம்ப செல்வாக்கானவங்க, ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு அவங்க விடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் உங்கள் நல்ல நேரம் சார், அதான் இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருக்கு. வாட் எவர் இட் இஸ், தனி மனுஷனோட சுதந்திரத்துக்கு நீதிமன்றம் மதிப்பு கொடுத்துருக்கு. ஐ எம் ஹாப்பி. இனிமே ராதாகிருஷ்ணனோட பேட்டி வராது.